டீலக்ஸ் துரத்துது. ஓடுறா ஓடுறா, திரும்பி பார்க்காம ஓடுறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜெனியஸ் ஏகே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கூகுள் VEO3 வச்சு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஸை நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை வச்சு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் ரெடி பண்ணணும். ஸோ அந்த இமேஜில் என்ன சீன் அப்படின்னா, டீரெக்ஸ் வந்து என்னை துரத்திட்டு வர மாதிரி ஒரு சீன். ஸோ நான் வந்து நான் காப்பாற்றிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சீனு. ஸோ அந்த இமேஜை எடுத்து வைக்கணும். அதுக்கு டீரெக்ஸ் இமேஜை டவுன்லோட் பண்ணணும். நான் டீரெக்ஸ் இமேஜை டவுன்லோட் பண்ணியாச்சு. பிக்சார்ட்னு பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்பு. பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் டீரெக்ஸ் இமேஜை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ டீரெக்ஸ் இமேஜ் இருக்கு. இதில் இந்த இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, இந்த இன்ஷாட்டில் இமேஜை எடிட் பண்ணலாம். அதில் நான் அந்த டவுன்லோட் பண்ண டீரெக்ஸ் இருக்கு இல்லையா, இதான் அந்த டவுன்லோட் பண்ண டீரெக்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹச்டியாக என்ஹான்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து டீரெக்ஸ் இமேஜ் வந்து ஹச்டியாக என்ஹான்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹச்டியாக என்ஹான்ஸ் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி என்னோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ அதை எப்படி வைக்கிறோங்கிறத பார்ப்போம். ஓகே, பிக்சர் வந்து என்ஹான்ஸ் ஹச்டியாக மாறிடுச்சு. சரியா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டிராஃப்டாக வச்சுக்கிறேன். இப்போ என்னோட ஃபோட்டோ இருக்கு. இந்த ஃபோட்டோவை தான் நான் வந்து டீரெக்ஸ்க்கு முன்னாடி வைக்க போகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோவை நான் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு இதில் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்குது. கட் அவுட்னு இருக்கா, இதை கொடுத்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிடும். இந்த பேக்ரவுண்டு அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதை நம்ம இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவோம். இப்போ இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டீரெக்ஸ் இமேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வைக்கிறோம். இப்போ இதில் மறுபடியும் நான் அந்த டீரெக்ஸ் இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு என்னோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண ஃபோட்டோ இருக்கு, அதை எடுத்து கொண்டு இப்படி வச்சிடறேன். இந்த பக்கம் வச்சிடறோம் டீரெக்ஸ்க்கு முன்னாடி. இப்போ இந்த படம் ரெடி ஆயிடுச்சு. இந்த படத்தை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். இந்த படத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சீன் கிரியேட் பண்ண போகிறோம். கூகுள் VEO3ல் வீடியோவை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் ரெடி ஆயிடுச்சு. இன்ஷாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நேராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குரோம் போவோம். குரோம் போயிட்டு கூகுள் VEO3ன்னு கொடுங்க. இந்த கூகுள் VEO3ன்னு கொடுத்தோன்னே இந்த ஜெமினி ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராம்ப்ட் வந்து இதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த ப்ராம்ப்ட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராம்ப்டை வந்து நான் அப்படி தான் ரெடி பண்ணேன். ChatGPT மூலமாக தான் இந்த ப்ராம்ப்ட் ரெடி பண்ணேன். நீங்கள் ரெடி பண்ணுறது தெரில அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் போய் பழைய ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது ஃபோட்டோவை வச்சு எப்படி வந்து வீடியோ மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி காமிக்குது, ஆடு ஃபோட்டோன்னு காமிக்கி. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணணுங்கிறத நம்ம காமிக்குது. இந்த இதில் ஆடு ஃபோட்டோனா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அந்த ஃபோட்டோவை வந்து இதில் அட்டாச் பண்ணிடுவோம் நீட்டாக. இப்போ ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோ இந்த இருக்குது. இந்த ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியாச்சு. இது கீழே வந்து ப்ராம்ப்ட், நம்ம என்ன ப்ராம்ப்ட் வச்சுருந்தோமோ அந்த ப்ராம்ப்டை வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்த உடனே இந்த வீடியோ வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஆகும். வீடியோ ரெடி. வீடியோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது எப்படி நல்லா வந்திருக்கா இல்லை ஏதாவது சொதப்பி வச்சிருக்கான்னு பார்ப்போம். டீலக்ஸ் துரத்துது.
ஓடுறா ஓடுறா, திரும்பி பார்க்காம ஓடுறா. இப்போ நம்ம கிரியேட் பண்ண வீடியோவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தது திரும்பி பார்க்காம ஓடுதான்னு டைனோசரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது மாதிரி ஒரு ராங்கா கான்செப்ட் எடுத்துக்கிச்சு. திரும்ப நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து திரும்பி பார்க்காம ஓடுதாங்கிறத கட் பண்ணிட்டு ஓடுதான்னு கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. டீரெக்ஸ் துரத்துது. ஓடுறா ஓடுறா. செகண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. செகண்ட் வீடியோவில் அதே டீரெக்ஸ் இமேஜ் முன்னாடி வந்து நிற்கிற ஃபோட்டோ வந்து வேற ஒரு ஃபோட்டோவை நான் வந்து ஆட் பண்ணி அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன். அதாவது திரும்பி பார்க்காம ஓடுங்கடா அப்படின்னு கொடுக்காம ஓடுங்கடான்னு சொல்லும்போது அது டூயல் ரோலா 2 பேர் இருக்காங்கன்னு நினச்சிட்டு கடைசி அது வந்து ஒரு காமெடி ஆகி போச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.